ஐயோ ஆந்திராவை வந்து கிழக்கு மாநிலம் எவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது தீபாவளி கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அம்மையார் போகி கொண்டாடி விட்டு போயிருக்கிறார் பட்ஜெட் வாசிக்கிறேன் என்கின்ற பெயரில். பிசிறுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இனி காளியம்மாக்கள் உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அட்லாஸ்ட் தான் நிமி வச்சாங்க வெட்டு அட்லாஸ்ட் ஆக்கிட்டாங்க இந்தியாவுக்கு அட்லாஸ்ட். அதாவது தீபாவளி கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அம்மையார் போகி கொண்டாடி விட்டு போயிருக்கிறார் பட்ஜெட் வாசிக்கிறேன் என்கின்ற பெயரில். அந்த போகியில் இட்டு கொடுத்தப்பட்டது யாரெல்லாம் அப்படின்றதுதான் வந்து பல மீம்களாக அன்றிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் வந்த பட்ஜெட்ல கிரிட்டிசைஸ் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இப்படி கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு கலாய்த்து வறுத்தெடுக்கப்பட்ட தாளித்து கொட்டப்பட்ட ஆப்பாயிலாக எந்த அறிக்கையும் வந்ததில்லை, எந்த பட்ஜெட் வந்ததில்லை. எனக்கெல்லாம் ஆபாயில தாளிக்க முடியுங்கிறதே இப்பதான் தெரியும். தாளிச்சிருக்கிறாங்க. ரஜினி சொன்னார் இல்லையா, கருவாட்டு சாம்பார், கருவாட்டு பானையில் பொங்கல் வைத்தது அப்படின்ற மாதிரி வந்து அம்மையார் வந்து அன்னைக்கு அல்வா கிண்டி இருக்கிறார்கள். நான் கொடுக்கிற பதில கேட்டுதான் ஆகணும். அம்மையார் கிண்டி அல்வாவுக்கு சமூக ஊடகங்களில் போடப்பட்ட முந்திரி பாதாம் பிசிறுகள் தான் பிசிறுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இனி காளியம்மாக்கள் உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அதாவது எனக்கு பாதாள காளியம்மன் தெரியும், லோக காளியம்மன் தெரியும், நிறைய காளியம்மன் தெரியும். பிசிறு காளியம்மன் புதுசா இருக்குங்க. நீங்க வேற சும்மா இருங்க, கடவுள் ஆக்கிற போறாங்க. ஏதாவது வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அது விட மாட்டாரு. அண்ணனால வளர்ச்சியை தாக்க முடியாது. ஆமா ஆமா, அண்ணன் எப்படி பிசிறு தட்டினாரோ அதே மாதிரி நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்மளையெல்லாம் பிசிறு தட்டி இருக்கிறார் பட்ஜெட்டில். அதை தான் நம்ம பட்ஜெட்டை பத்தி மீம்ஸாக வந்திருக்கிறது, தொகுத்து வைத்திருக்கிறோம். வெல்கம் டு உட்கார்ந்து பேசுவோம் மீம் ரியாக்ஷன்ஸ். இந்த முதல் மீம் வந்து ஜேம்ஸ் ஸ்டான்லி மீம், நல்ல மீம். அதாவது இந்த அதுல வந்து இந்த பக்கம் திரும்பும் போது முறைச்சு பார்க்கும்போது அதர் ஸ்டேட்ஸ், இந்த பக்கம் சிரிச்சு பார்க்கும்போது ஆந்திரா மற்றும் பீகார் அப்படின்ற மாநிலங்கள். வெளிப்படையாகவே ஒரு பட்ஜெட் வந்ததற்கு பிறகு அது நம்ம வந்து அந்த பட்ஜெட்டை வந்து டீகோட் பண்றதுக்கு சில மணி நேரங்கள் ஆகும். அது எதை வச்சு டீகோட் பண்றதுக்கு நேரம் ஆகும் அப்படின்னா, அது பறந்துபட்டு இருக்கும். ஒரு பகுதியை ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணி இருக்கும். இந்த பட்ஜெட்டை வாசிக்க ஆரம்பிச்சு பட்ஜெட் பிடிஎஃப் ஃபைல் வந்ததுல இருந்து எல்லாரும் நேம் போட்டு தேடுறாங்க. குரலாவாச்சு ஏதாவது ஒண்ணு கிடைக்குமான்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி திருவள்ளுவரோட தான் ஆரம்பிப்பாங்க. இப்படியான எந்த அறிவையுமே இல்லாம இருக்கேன்னு கூர்ந்து கவனிச்சு பாக்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. ஆரம்பிச்ச 15 நிமிஷத்துல இருந்து 18 தடவை ஆந்திரா பீகார் இருந்தாங்க. நானு காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எப்படி திருக்குறள் வாசிச்ச உடனே இன்றைக்கு இந்த திருக்குறளோட தொடங்கினாரு நியூஸ் கார்டு வரும். ஆமா, நான் ஒரு 11 வரைக்கும் பாக்குறேன், வரல. சரி பட்ஜெட் வாசிக்கல போல, அம்மையார் வந்து புறக்கணிச்சிட்டாங்க போல, வேற ஏதோ பிரச்சனை நடக்குது போல நினைச்சா திருக்குறளே வாசிக்கல. ஓ ரைட் திருக்குறள் இல்ல போல. இப்பதான் போன மாசம் தான் என்னென்ன புழுகுனாங்க, பச்சை புழுகு ஆகாச புழுகா புழுகிட்டு போனாங்க. ஏன்டா இப்படி பச்சை புழுகுறீங்க? தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? தமிழ் வளர்ச்சிக்கு இவ்வளவு நிதி கொடுத்திருக்கேன், கிளாசிக்கல் தமிழ் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இவ்வளவு ஒதுக்கி இருக்கேன் அப்படின்றத சொல்லணும். அதை விட்டுட்டு நான் வந்து ஐநா சபைக்கு போன போது யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு பேசுனேன் தெரியுமா, நான் வந்து பட்ஜெட் வாசிக்கும் போதுதான் திருக்குறள் பேசுனேன் தெரியுமா, யானை புக்கு புலம் போல அது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஊருக்கு ஊரு திருக்குறள் பேசுறேன்ற பேர்ல வந்து அதெல்லாம் சொன்னாங்க. அதுல இருந்தா நம்ம கேக்குறோம், எங்கப்பா திருக்குறள் சொல்லுவ, தமிழ் பேச அதெல்லாம் சொல்லணும்னா நாங்க எதிர்பார்க்கல. சொன்னதுல ஒழுங்கா எங்களுக்கு என்ன சொன்னீங்க, எங்கள்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படிங்கறத நாங்க கேட்டோம். உங்களுக்கு எல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாது அப்படின்னு தன்னுடைய இருண்ட முகத்தை தமிழ் மக்களிடம் காட்டி இருக்கிறார் அப்படிங்கிறதுதான் இந்த மீம்ஸ். அது ஆந்திரா பீகாரை தவிர இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அந்த விபூதி அடிக்கப்பட்டிருக்கிறது. கமலஹாசன் வந்து பம்மல் கே சம்பந்தத்துல பம்மல் கல்யாண சம்பந்தம் பேர், அவருக்கு கல்யாணம் முடிக்காது, அதனால வந்து பம்மல் சம்பந்தம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி வந்து ஆந்திரா தமிழ் பீகார் அப்படி போயிருச்சு. அதுக்கு விளக்க ஈஸ்ட் நியூ ஈஸ்டா. ஆனா ஐயோ ஆந்திராவை வந்து கிழக்கு மாநிலம் எவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்னது இது? அப்பா அப்படி ஒரு கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சு ஈஸ்டர்ன் காரிடார். சிஏ சுபம் அகர்வால் அப்படின்னு ஏதோ சிஏ படிக்கிறவரா என்னன்னு தெரியல, பாவம் தம்பி
2023 பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி ஒரு போஸ்ட் போட்டிருக்காப்ல. இதுதாங்க மோடியோட சாதனை. ஃப்ரீபீஸ் ஒண்ணு கூட இல்ல பாத்தீங்களா? இலவசம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம், அதற்காக மோடியை தேர்ந்தெடுப்போம் மீண்டும் அப்படின்னு போஸ்ட் போட்டு தம்பி இந்த பட்ஜெட்டை கேட்டதுக்கு பிறகு ஆஹா தப்பு பண்ணிட்டேன்டா, இனிமேல் நான் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடணும், தெரியாம ஓட்டு போட்டேன், பட்ஜெட்டான இது அப்படின்னு கழுவி ஊத்தும் அளவிற்கு ஒரு மீம். சிஏ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான படிப்பு. பொருளாதாரம் குறித்தெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கழுவி ஊத்துற அளவுக்கு தான் இந்த பட்ஜெட் இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சந்தேகத்தை நிர்மலா அவர்களிடம் எழுப்புகிறது. அதேதான் சொந்த வீட்டுக்காரனே அடிச்சான் பாஸ் அப்படிங்கிறதுலாம் எப்பவுமே தினமலர் பத்திரிகையை பொறுத்தவரையில அவங்க நிர்மலாவை காட்சிப்படுத்தக்கூடிய விதமும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை காட்சிப்படுத்தக்கூடிய விதமும் வித்தியாசமாக இருக்கும். என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இது நம்ம பிள்ளையாண்டா, இவங்களை நம்ம இப்படிதான் விமர்சிக்கணும் அப்படிங்கிற எல்லையோடு அவர்கள் அங்கே நிற்பார்கள். அவங்களுக்கு பேப்பர் சர்க்குலேட் ஆகிற இடம் ஒரு ஏரியா தான். அப்புறம் அந்த ஏரியாவிலே நீங்க இந்த படத்தை மாத்தி போட்டீங்கன்னா யாருங்க பேப்பர் வாங்குவா? அது சரி. இதுல என்ன மீம் அவங்க என்ன போட்டாங்க அப்படின்னா, கட்டுரையில தமிழகத்திற்கு ஒன்றுமில்லை, தினமலர்காரங்க தமிழகத்துக்கு ஒன்றுமில்லைன்னு ஒத்துக்கிட்டாங்கன்றதுக்காகவே தனி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா சில சாணக்கியர்கள்லாம் தமிழ்நாடு பட்ஜெட்ல அரியலூர் எங்க இருக்கு, விருதுநகர் எங்க இருக்குன்னு பேத்தனமா கேள்வி கேட்டுட்டு ஆக்சுவலா போன பட்ஜெட்லயே கேட்டாங்க, கோயம்புத்தூர் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசி இருக்கிறோம் மாவட்ட வாரியா என்னென்ன ஸ்கீம்ஸ் பலனளிக்குது அப்படின்றத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பேசி இருக்கிறோம். கோயம்புத்தூர் புறக்கணிக்கலாம் படல, நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. கோயம்புத்தூர் நியாயமா புறக்கணிக்கிறதுன்னு யாரு புறக்கணிச்சிருக்கிறா? இவங்கதான் புறக்கணிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கோயம்புத்தூர்ல மெட்ரோ ட்ரெயின் வரணும்னு கோரிக்கை வச்சாரு. மெட்ரோவுக்கு நிதி யாரு கொடுக்கணும், பட்ஜெட் யாரு ஒதுக்கணும்? நீங்க தான் ஒதுக்கணும். அவங்க பட்ஜெட்டை கொடுக்காம அண்ணாமலை ஜெயிச்சிருந்தாருன்னா கொடுத்துருப்பாரு அப்படின்னா அதுக்குதான் அடுத்து வர்றோம். அந்த லைனுக்குள்ள நின்றுகிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு கிடைக்கலன்றத ஒத்துக்காப்ப அந்த லைனோட இது என்ன ஆகுதுன்னா, ஆந்திரா பீகாருக்கு தாராள ஒதுக்கீடு, மொபைல் போனும் விலை குறையுது. இது யாரு கேட்டா மொபைல் போன் விலை குறையுது? கம்பெனிக்காரனே போட்டியில எல்லாமே விலையை குறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். இதுல நீங்க மெட்ரோ ஒன்னே தான் ஞாபகம் வருது. நேத்து மாலை முரசு டிபேட்டுக்கு போயிருந்தேன். போகும்போது மெட்ரோ திட்ட பணிகளுக்கு 67,000 கோடி கொடுக்க வேண்டியது இருக்குன்னு எம்பி வில்சன் கேட்டிருந்தார். மெட்ரோ திட்ட பணிகளுடைய பட்ஜெட் 67,000 கோடி. ஒன்றிய அரசுடைய பங்கு தொகை இன்னும் எங்களுக்கு சேரவே இல்லை, ₹1 கூட வரலன்னு நாடாளுமன்றத்துல கொஸ்டின் வச்சிருந்தாரு வில்சன். இப்ப அதை ரெஃபர் பண்ணி சொல்றேன், இவங்க 1,03,000 கோடி கொடுத்ததா போட்டிருக்கிறாருல அண்ணாமலை. 2021 2022 பட்ஜெட். அதுல ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடுன்னு தேடி இருக்காங்க. எங்கெல்லாம் தமிழ்நாடுன்னு வருதோ அதுக்கு பக்கத்துல ஒரு காசு இருந்துச்சுன்னா அந்த காசை எடுத்து கோட் பண்ணிக்கிறது. அப்படி தேடும் போது தமிழ்நாட்டுல 3500 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறதுக்கு 1,03,000 கோடியா. தமிழ்நாட்டுடைய மொத்த ஹைவேஸ் லென்த் எவ்வளவு தெரியுமில? 7,000 கிலோமீட்டர் தான். 7,000 கிலோமீட்டர்ல 3,500 கிலோமீட்டர் புதுசா போட போறேன்னா என்ன அர்த்தம்? பாதி தமிழ்நாட்டுக்கு புது ரோடு போட போறாங்கன்னு அர்த்தம். எங்க போய் போடுவீங்க? கண்ணுல தெரியணும்ல, ஏதாவது ஒரு இடத்துல தெரியணும்ல. மதுரையில ஒரு பாலம் கட்டி திறந்து வச்சீங்க, ஒரு ரோடு திறந்து வச்சீங்க, அது ஒரு 23 கிலோமீட்டர். 3,500 கிலோமீட்டர் எங்க போச்சு? அப்ப என்னன்னா இது ஒண்ணு. அது ஆக்சுவலா அண்ணாமலையுடைய இறுதி யாத்திரை, அந்த பாத யாத்திரை ஒண்ணு நடந்துச்சு. அத நீங்க எத்தனை கிலோமீட்டர்னு அமித்ஷா கணக்கு பண்ணதை வச்சு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணலாம். அப்படி பார்த்தாலும் நடந்தது ஊருக்கு மாவட்டத்துக்கு 2 கிலோமீட்டர் தானே. 32 × 2 64 தானங்க வரும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டும் என்றால், இதுதான் ப்ராப்ளம். தமிழ்நாட்டுக்காரனுங்க இப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க. நாங்க எழுதுறதெல்லாம் எழுதிக்கிட்டு தான் இருப்போம். அதுக்கு 0 போட்டா வேல்யூ இல்லைன்னு நார்த் இந்தியால எங்களால சொல்ல முடியும்னு நம்பி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்க அவங்களே வெளிப்படைஞ்சுதான் இந்த டங்கு. இதுல சொல்ல வந்தது என்னன்னா 2020 இப்ப டிபேட்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒன்றிய அரசு பங்கு தொகை எவ்வளவு தெரியாம பேசாதீங்க, 67,000 கோடிக்கு எப்படி மெட்ரோ போடுறது, நீங்க அதீதமா சொல்றீங்க அப்படின்னு விமர்சகர் TDS ரவிச்சந்திரன் சொன்னாரு. நான் பார்த்துட்டு ஒருவேளை நம்ம தான் தப்பா கோட் பண்ணிட்டோமா, இல்லையே நம்ம தெளிவாக தான் எழுதி வச்சிருக்கோம், நம்ம கையில ஆவணங்கள் இருக்கே, வேற ஏதாவது கூடுதல் ஆவணம் இருக்கான்னு தேடி பார்த்தா ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒன்று சிக்கிச்சு. அதுல எடுத்து பார்த்தா பட்ஜெட் முதல்ல இந்த மெட்ரோ திட்டம் ஆரம்பிக்கும் போது மெட்ரோவுக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் எவ்வளவுனா 88,000 கோடி. தமிழ்நாட்டுக்கு மட்டுமா? தமிழ்நாடு மெட்ரோவுக்கு மட்டும் போனப்போ, அதாவது இந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு நம்ம போட்டது 88,000 கோடி. ஒன்றிய அரசு ஐயோ அவ்வளவு காசு கொடுக்க முடியாதுன்னு 80,000 கோடியா குறைச்சிருக்கிறோம். ஐயோ இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 68,000 கோடியா குறைச்சிருக்கிறோம். ஐயோ இவ்வளவா அப்படின்னு இருக்காங்க. மறுபடியும் சர்ரா இன்னும் குறைச்சுக்கிறேன் அப்படின்னா 62,000 குறைச்சிருக்கு. அவ்வளவு குறைச்சும் இன்னும் காசு வரல. நடத்துறது நல்ல அரசியல் இல்ல. இதை குறைக்கிற இதே காலகட்டத்துல 62,000 கோடி நாடாளுமன்றத்திலே அறிவிச்சது, ஆனா வரல. இப்ப இதுல பாதி தொகை அவங்க கொடுக்க வேண்டியதுன்னா 31,000 கோடி. எங்க 31,000 கோடி பதில் சொல்லணும்ல. அது நாங்க கடைசியா பார்ப்போம்.
அது நீங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடல, செல்போன் விலை குறைவு அப்படின்னு முடிச்சுக்கலாம். இதை நாங்க சொல்ல மாட்டோம். அது வந்து அங்க நிக்குது. அடுத்து பந்தி, இது ஒரு கார்ட்டூன். ஆமா, யார் வரைஞ்சா அப்படிங்கிறது தெரியல. சதீஷ் ஆச்சாரியா அவருடைய கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கிறது. அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அது பாத்தீங்கன்னாலே தெரியும். பட்ஜெட்டை வந்து அந்த பக்கம் தனியா நம்ம எல்லாம் சமபந்தியில உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த பக்கம் சமபந்தி அல்ல, அது வர்க்கப்பந்தி. ஏழைகள் பின்னாடி நிக்கிறாங்க பாருங்க. ஓகே ஓகே, இது சமபந்தியால சமபந்தின்னு நம்மளுக்கு ஃப்ளோல வந்துருச்சு. இப்படி பழக்கி விட்டுருக்காங்க தமிழ்நாட்டுல. இப்படி நீங்க பழகி வச்சுக்கிட்டு அங்க வந்து இதெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு மித்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கூறு போட்டு நிர்மலா அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பானையிலிருந்து எடுக்கிறார்கள். பின்னாடி பானையிலிருந்து தட்டுக்கு நம்மளுக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 பேர் பின்னாடி உட்காந்து கபக்கு கபக்கு கபக்குன்னு அந்த சத்யராஜும் குஷ்புவும் வலிச்சு சாப்பிடுவாங்கல்ல. இவருதான் பிரச்சாரத்துல காஷ்மீருக்கு போய் என்ன சொல்றாரு, நவராத்திரி அப்ப கறி சாப்பிட்டார் ராகுல் காந்தின்னு. இப்ப கறி இல்ல, அண்டா அண்டாவா தேக்ஸாவா பாயாசம் கொடுக்குறாங்க நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடு. அல்வா கிண்டுனது எங்களுக்கு தான். ஆமா, இது இந்த மீம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து ஒரு இதுவே ஒரு நல்ல மீம் இருக்கு, அதை பார்ப்போம். இது நான் எதிர்பார்த்ததுலயே மிக இப்படி ஒரு மீம் போட்டாச்சு. இப்ப என்ன நடக்கும்? கதவை திறந்தா துப்பாக்கியோட நிப்பாங்க. என்ன கேட்பாங்க? சுட்டுருவாங்களா? இல்ல டாக்ஸ் கேட்பாங்க. நைஸ் மீம், கிவ் மீ தி டாக்ஸ். நல்லா இருக்கு, காசு கொடு. காசு காசு என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு. இது ரொம்ப முக்கியமானது. டாக்டர் சென்பாலன் அவர்களுடைய பதிவு. முன்னெல்லாம் பீகார்ல இருந்து வேலைக்கு வருவாங்க, இங்க சம்பளம் கொடுப்பாங்க, அந்த காசு பீகார் போகும். இப்ப நம்மளே வேலை பார்த்து சம்பாதிச்சு டாக்ஸ் கட்டணும், அது டைரக்டா பீகார் போயிடும். காலம் எவ்வளவு வேகமா சொல்றது பாத்தீங்களா? வாட் அ வெரி பொலிட்டிக்கல் மீம். உண்மையிலே இதான் நடக்குது. பீகார்ல இருந்து வட இந்தியர்கள்னு நம்ம இங்க சொல்றோம்ல, பீகார், உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரியான பல்வேறு பகுதிகளில் இருந்து அன்றாடம் காட்சிகளாக அங்க கூலிக்கு அங்க வேலை வாய்ப்பே இல்லாத பலரும் இங்க வந்து பெரிய நிறுவனங்கள் வேலையெல்லாம் கிடையாது, பானிபூரி விற்கிறது, டீ கடையில் விற்கிறது, டீ போடுறது, மசால் வடை போடுறதுன்னு, கட்டட வேலைகள் பார்க்கறதுன்னு பல உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம். பெரும்பாலும் அது கையில தான் கொடுப்பாங்க. அது ஒரு நாளைக்கு 500 600 அப்படிங்கிறது. ஒரு சிலர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கிருந்து வர்றவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்காரு, அந்த சிக்கல்லாம் இருக்குன்றதுனால கையில கொடுப்பாங்க. இந்த பணம் என்ன ஆகும் அப்படின்னா, இது அவங்களுடைய ஊரால் இருக்கு. ஆமா, உண்மையிலே நல்லா உழைக்கிறாங்க. ஆமா, கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பில் சுரண்டலும் நடக்கிறது. அதை செய்பவர்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கறதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. அதுவும் வந்து ஒரு பக்கம் அளவுகோல் வச்சு அதையும் பார்த்து அதுல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். தமிழ் முதலாளியே நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? இது ஒரு பெரும்பான்மை குடி, இந்த பெரும்பான்மை குடி நீங்க கேள்வி கேட்டுருவீங்களா? இப்படியே பேசிக்கிட்டே இரு. ஆனா இங்க நீ இவ்வளவு வக்கனையா பேசுற, அமெரிக்கால போய் வேணும்னு நீ ஏதாவது பேச முடியுதா? அதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது, அது தனி டாபிக். அப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் இங்க சம்பாதிக்கிறவங்க அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அது என்ன பேங்க் சொல்லுவோம் நம்ம, அங்கெல்லாம் இருக்கிற கூட்டுறவு வங்கி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேங்க், அவங்க ஊர்ல இருக்கிற பேங்க்குக்கு மணி ஆர்டர் மாதிரி பணத்தை இங்க போடுவாங்க. அந்த பேங்க் மூலமா பணம் அவங்க ஊருக்கு போய் சேருது. அவங்க அங்க தங்களுடைய வாழ்வாதாரத்தை இது பண்ணுவாங்க. இன்னும் குறிப்பிட்டு எனக்கே சில வட இந்தியர்களை தெரியும். இங்க சம்பாரிச்ச காசை வச்சு உத்தரப்பிரதேசத்துல தெரிஞ்ச எங்க நம்ம மதுரையில அந்த தபால் நகர் ரவுண்டானா கிட்ட பானிபூரி விற்கிற பையன் உத்தரப்பிரதேசத்துல வீடு கட்டினாப்ல. அதை ரொம்ப சந்தோஷமா, நான் ரெகுலரா அவர்கிட்ட பானிபூரி சாப்பிடுவேன். அவர் என்கிட்ட ஒரு 2 வருஷம் பழக்கம், 2வது வருஷம் முடியும் போது பையா ஊர்ல வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு பெருமையா. என்னன்னா இப்ப நம்ம வந்து துபாய் போய் சம்பாதிச்சுட்டு வர்றத அங்க போய் இதே வேலைதான், ஆனா அங்க சம்பளம் அதிகம். தன்னுடைய வாழ்க்கையை அப்படி சுருக்கிக்கிட்டு சுரண்டலுக்கு தன்னை ஆட்படுத்திட்டு அந்த காசை ஊருக்கு அனுப்பி ஊர்ல இருக்கிறவங்க சந்தோஷமா வச்சுக்கிறது, அந்த மாதிரி அவங்க இங்க வந்து சம்பாதிச்சுட்டு போறாங்க. இப்ப அவங்களுடைய அங்கேயும் நான் அந்த ஊர் வந்து வளர்ச்சி அடையாம இருக்குங்கிறதுனாலயே ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டா இருக்கட்டும், நலத்திட்டங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நார்த் இந்தியாவுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்கன்ற விமர்சனத்தை தமிழ்நாடு மாதிரியான முன்னேறிய மாநிலங்கள் கேள்வி எழுப்பி கொண்டேதான் இருக்கும். ஏன்னா நீ அவங்கள்ட்ட இருந்து வாங்குற, பிடிஆர் கூட அடிக்க சொல்லுவோம், 1 ரூபா வாங்கினா இத்தனை பைசா தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த பொலிட்டிக்கல் கேள்விகளோடு தொகுத்து இந்த கேள்வி ஆர்குமெண்டாவே வரும். அப்படி என்னன்னா, நம்ம பணம் கொடுக்குறோம், அந்த பணத்தை அவங்க அங்க பயன்படுத்துறாங்க, அதுக்கு நம்ம வரி கட்டுறோன்றது போக, இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம பணத்தை போட்டு நம்ம எல்லாம் பண்ணி நம்ம கிட்ட இருந்து வரியை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு நலத்திட்டம் ஒண்ணு கூட வரல அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கொஸ்டினா மாறுது. அப்ப பிஜேபியை சந்தேகத்துக்கு வைக்க வேண்டிய இடமும் வருது. நான் உனக்கு ஓட்டு போடலங்கிற ஒரு காரணத்துக்காக நீ என்னைய வேணா போ அப்படின்னு என்னைய பத்துற அப்படின்னா உங்களுடைய மனநிலை எங்க இருக்கு? யார காப்பாத்துறதுக்கு, யாருக்காக இந்த கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு? மாற்றாந்தாய் மனநிலை அப்படின்னு அண்ணா சொல்லுவது போல நீ எங்களை அப்படி டீல் பண்றியா அப்படிங்கிற பல கேள்விகளை இந்த மீம் வந்து கொடுக்குது. ஓட்டு போடாத உங்களுக்கு எதுக்குடா நிதினு கேக்குறீங்க,
அப்ப எதுக்குடா எங்களோட வரியை கேட்கிற அப்படின்னு திருப்பி கேட்டுற குறை செஞ்சு ப்ரோ. அது பலரும் வந்து அந்த நேரத்துல அப்படியான மீம்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓட்டு போடாத உனக்கு எதுக்கு இந்த இது அதுன்னு, அதனால இந்த மீம் வந்தது. மாறன் விட்டு கிழிச்சாப்புல நாடாளுமன்றத்துல வச்சு, சரி நீ எனக்கு காசு கொடுக்கல, உண்டியல் மேட்டரை உடைச்சாரு. அதுதான் தரமான சம்பவம். நம்ம பேரலையிலேயே அந்த வீடியோ போட்டுருக்கோம். அது போக பஞ்சும் அதுல இருக்கு, வாய்ப்பு இருக்கிறவங்க அதை போய் பாருங்க. இது சரியான மீன். அம்மையார் என்ன சாப்பிட்டார், அம்மையார் என்ன சாப்பிட்டாருன்றது ஜெயலலிதாவுக்கு கேட்டதில்ல, நிர்மலாவுக்கு கேக்குறாங்க. ஏன்னா அவங்கதான் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு சாப்பிட என்ன சாப்பிடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வம். ஏன்னா அவங்கதான் சொன்னாங்க தான் எந்த சாப்பிடுவேங்கிறத வெளிப்படையா சொன்னாங்க. ஒருவருடைய உணவுங்கிறது அவருடைய தனிப்பட்ட முறை சார்ந்தது. அதை நம்ம எந்த சூழ்நிலையிலும் சொன்னாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். மேடம் வெங்காய விலை எகிரிக்கிட்டு இருக்கு மேடம், என்ன மேடம் நானா வெங்காயம் சாப்பிடுறது இல்லைங்க அப்படின்னு பதில் சொல்ற அளவுக்கு ரொம்ப தாட்டியமான ஒரு பெண்மணி. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சமூக ஊடகங்கள்ல வேற என்ன மேம் சாப்பிடுறீங்க அப்படிங்கறத ஜெனரலா கேக்குறாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் யோசிப்போம்ல, என்ன சாப்பிடுவாங்க, வெங்காயம் சாப்பிடுறது இல்ல, பூண்டு சாப்பிடுறது இல்லன்ட்டாங்க. தக்காளி, அரிசி பருப்பு, சைவம், வீகன் மாதிரி போவாங்களா? இல்ல இந்த அதாவது மீன் சுவையில் வாழைப்பழத்தை வைத்து எப்படி பஜ்ஜி செய்வது, வெஜிடேரியன் மட்டன், வீகன் சிக்கன், இப்படி ஏதோ சாப்பிட போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இல்லை, மிடில் கிளாஸ் உங்களையும் என்னையும் தான், நம்மளை போன்ற மிடில் கிளாஸ்கள், உழைக்கும் மக்கள், இவர்கள் எல்லோருடைய எல்லாரும் தான் இவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் இந்த மீம். இது யாராவது ஒருத்தர் மீமா வரையணும், ஒரு பெரிய உருவம் வந்து அப்படியே மிடில் கிளாஸ் வாயில போட்டு மென்னு துப்புறது மாதிரியான ஒரு மீம் யாராவது வாய்ப்பு இருந்தா வரைங்க. அது கார்ட்டூன் தான், கார்ட்டூன் பட்ஜெட். சந்திரபாபு நாயுடு கம்மிங் அவுட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப்டர் பட்ஜெட். இந்த பிக்ஸோ உருவத்தை முந்தி மருது சவரலுக்கு வச்சாங்க, இப்ப அதுக்கப்புறம் நம்ம நாயுடு ப்ரோக்ராம் அவரு மொத்தமா கிளம்பி இவ்வளவையும் எடுத்துட்டு வர்றாரு. இது மீமா பார்க்க ஓகே தான், பட் ஆனா பொலிட்டிக்கலா பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடுவுக்கும் இவர்கள் உபூதி அடித்திருக்கிறார்கள், பீகாருடைய இவருக்கும் உபூதி தான் அடிச்சிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட அவங்க கேட்ட தொகை அப்படிங்கிறது வந்து பல மடங்கு, அவங்க கேட்டதுலயே 7ல் 1 பங்கு தான் கொடுத்துட்டு, இப்ப அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அதையும் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் தாட்டியமா ஏமாத்துறதுங்கிறது மோடி அவர்கள் எப்படி இதை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்கிறாருங்கிறது தான் பெரிய விஷயமே. பாயாசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுக்குற மாதிரி தான் உள்ளுக்குள்ள இருக்கிற விஷம் தான். அந்த யானை மேல ஏறி போதும் இறங்கு அப்படின்னு நிதி கொடுக்குறேன், நல்லா இருக்கா, அது நிதி இல்ல கடன், இறங்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மித்த மாநிலங்களும் சந்திரபாபு நாயுடுக்கும் பீகாருக்கும் மட்டுமே இதெல்லாம் போயிருச்சு அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப மோடி சந்திரபாபு நாயுடுவையும் இவரையும் பார்த்து, பல்டி மாமாவையும் பார்த்து போதும் இறங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்கும் அது எல்லாமே கடனா ஒரு இடங்கள்ல போய் நிக்குதே தவிர வேலைகளா ஒண்ணும் இல்லை. ஆமா, இது வந்து ரொம்ப பிரபலமான பேட்மேன் வசனம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கத்தி படத்துல விஜய் பேசிய வசனம், ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், ஐ டோன்ட் நோ வாட் யூ வாண்ட், பட் ஐ வில் ஃபைண்ட் யூ அண்ட் ஐ வில் டாக்ஸ் யூ. காசு குடு, காசு குடு. இது கார்கா வந்து ஒரு மீம், ஒரு இது எழுதியிருந்தாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கன்னடிகாஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பெங்காலிஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழ்ஸ், மராத்திஸ், மலையாளிஸ், பஞ்சாபிஸ். The tax you pay won't benefit you, your child or your state, because in budget the BJP donated it to Bihar. Pay more and wishes to Bihar. அதற்கு தான் அதை சுருக்கமாக சொல்லும் வகையில நம்முடைய மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் நெல்சன் சேவியர் அவர்கள் ரொம்ப சிம்பாலிக்கா அதை சொல்லிட்டு போட்டுட்டாரு. இதுல கார்கா சாட்டர்ஜியும் நம்மள பலருக்கும் தெரியும், நம்மளுடைய பேரலையிலேயே பல பேட்டிகள் அவரை நம்ம ஆங்கில பேட்டிகள் எடுத்திருப்போம். அவர் பெங்காலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சமூக செயல்பாட்டாளர், பெங்காலிகளுடைய மொழி உரிமை, அவர்களுடைய இன உரிமைக்காக அங்க போராடக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் தலைவர். தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது இங்க இருக்கக்கூடிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தாரு. குறிப்பா பெங்கால்ல நடக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்களில் பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவர்களுடைய முகங்களை அங்கே அடையாளப்படுத்துவதும், அங்கே அவர்களை முன்னிலையில் வைத்து அவர்களுடைய முழக்கங்களை இந்த மாதிரி மொழி உரிமையும் இன உரிமையும் நாம அவங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம கோட் பண்ணி நம்மளுக்கான ஃபைட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆழி செந்தில்நாதன் அவர்களோட கிளியர் அமைப்புலையும் ஒரு முக்கிய பங்காற்றி கொண்டிருப்பவர், ரொம்ப முக்கியமான அரசியல் தலைவர். இவர் போட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பேசு பொருளாக மாறி இருந்தது. அதையொட்டி நம்ம இங்க வந்து பட்டநாமம் அப்படின்றத நம்ம இங்க கேஷுவலா பயன்படுத்துறோம். பட்ஜெட் 11 மணிக்கு வாசிக்கிறாங்க, 12:30 போட்டாரு, அதுவே 89,000. 12:30 1 மணி நேரத்துல அடுத்தது இது ரொம்ப டாக்ஸ் மட்டும் வேணும் போல. அதேதான், அந்த நாமம் யாருக்கு சாத்தப்பட்டது அப்படின்றத ஒரு சிறிய கற்பனை. அதேதான், அந்த ஆவேசம் படத்துடைய மீம் டெம்ப்ளேட்டே தான் இதுவும். மேடம் இது எம்எஸ் பாஸ்கர் ஒரு இதுல நிப்பார்ல, வாங்க இதற்கு தானே ஆசைப்பட்ட வழக்கம். ஆமா,
மியூசிக் வரும்போது சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ஆந்திரா பீகாருக்கு வாசிச்சது போதும். இந்தியாவுக்கான பட்ஜெட்டை எத்தனை மணிக்கு மேடம் வாசிப்பீங்க? 11 மணியிலிருந்து ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் கேள்வி கேட்டது. கவுண்ட் பண்ணி உட்கார்ந்து இருப்பாருல, இது என்ன படமோ ஜெய்ஹிந்த் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி மொத்த இந்தியா உட்கார்ந்து இருக்குது. ஏன்னா அங்க பார்லிமெண்ட் இருந்த பலருக்கும் என்ன நினைச்சாரு, பீகாரையும் ஆந்திராவையும் சேர்த்து பார்லிமெண்ட்ல வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அங்க அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்துச்சு. பிஜேபியுடைய ஆதரவு ஊடகங்களே அதை கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. பட்ஜெட் உரை தொடங்கிய 15 நிமிடங்களில் 18 முறை ஆந்திரா பீகார் மாநிலத்தின் பெயரை உச்சரித்த நிர்மலா சீதாராமன். எல்லாமே நிதிஷ் பாபு மனதை குளிர்விக்கத்தான். அதுல அவர் இருந்த போட்டோ, ஆமா அந்த பச்சை சட்டை, பச்சை சட்டை. அடுத்து இப்ப சில வீடியோ மீம்ஸ். இது ரொம்ப ஃபேமஸான மீம். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு, அதாவது ஷேர் மார்க்கெட்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கும் கூட அந்த கேபிட்டல் கெயின்ஸ்ல டாக்ஸ் போட்டு இருக்காங்க. அதை வந்து அதிகரித்து இருக்கிறார்கள் 15-20. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறத வந்து பேசிக்கா இது பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பாண்ட்ல போடுறது அப்படிங்கறதா சொல்லுவாங்க. அதுலயுமே இப்ப 2% அவங்க லாபத்துல இருந்து நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணணும், கொடுக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்துகிட்டு இருந்தது இப்போ 1 லட்ச ரூபா போடுறவங்களுக்கு மாசம் வருஷத்துக்கு 700 ரூபாய் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ அதுலயும் 2% ஏற்றி விட்டு அவங்க இதில் அடிச்சாச்சு. நாங்கள் தான் நகை விலையை குறைச்சோமே அப்படின்னா நீ வேற ஒரு பக்கம் புடுங்க ரெடி ஆயிட்ட அப்படிங்கிறது தான் அதன் மூலமா வரக்கூடியது. ஆனந்த் சீனிவாசன் நம்மள்ட்ட கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில விரிவாகவே சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வெளியே கையை நீட்டுறாரு, கையை காட்டுறாரு, செயின் எடுத்துட்டான், இப்படியே நிப்பாட்டி இறங்குறாங்க, கழுத்து செயின் எடுத்து. ஹானஸ்ட் டாக்ஸ் பேயர் இந்த பிஜேபி. நீங்க அதை வந்து ஹானஸ்ட் டாக்ஸ் பேர் எடுத்துக்கலாம், அல்லது அந்த கருப்பு சட்டை போட்டிருக்கிற அந்த உருவத்தை தமிழ்நாடுன்னு நீங்க நினைச்சுக்கலாம், என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். எல்லாத்தையும் புடிங்கிட்டு நம்மள நட்டா தெருவில் நிப்பாட்டுறது அப்படிங்கறது இந்த மீம். ஆமா, இது இது என்னன்னா இன்சென்டிவ் கொடுக்கிறது உழைப்பாளர்கள் தொழிலாளர்களுக்கு. நாங்க இன்சென்டிவ் தரோம், இபிஎஃப்ஓல கொடுக்குறோம், இபிஎஃப்ஓல கொடுக்குறோம், அது முக்கியம். அந்த இபிஎஃப்ஓல வித்ட்ராவல் பண்றதுக்கு போய் கேட்டோம்னா 34% பேருக்கு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, எல்லாம் வித்ட்ராவல் பண்ண விடாம. அது போக டாக்ஸ், கொடூரமான ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறைகள் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்ட நடுத்தர வர்க்கத்தின் பணத்தை சேப்படி செய்து கொண்டிருக்கிறது அரசாங்கம். இது வந்து நம்ம ஏற்கனவே ரசித்த ஒரு வீடியோ. பட்ஜெட் 2024 அடுத்தது அல்ட்ரா ரிச்சோட ரியாக்ஷன். யாராவன் கத்திட்டு இருக்கான் சும்மா அப்படின்ற மாதிரி. அல்ட்ராஜ் யாரு 5000 கோடிக்கு கல்யாணம் நடத்துறாருல, அவரெல்லாம் ஜாலியா இருக்கிறாரு, அவருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல நேர்மையா சம்பாதிச்சு வகு தெரியாதீங்க. என்ன வகு தெரியுது? அவருடைய மொத்த வருமானத்துல 0.05% தான் செலவழிக்கிறார். நம்மளுக்கு தான் புத்தி வரணும். நம்ம சம்பாதிக்கிற பணத்துல இவ்வளவுதான் நம்ம கல்யாணத்துக்கு. என்னன்னா அதுல இன்னொன்னு அடிப்படையான கேள்வி இருக்கு, அவர் மட்டும் எப்படி ப்ரோ இவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு. அதுக்குதான் இங்க பதில் இருக்கிறது. அதை நாங்க பாத்துக்கிறோம். அம்மையாரே அதுக்காகவே இருப்பாங்க. இப்படியாக தமிழ்நாடு கேரளாவை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் வந்து ஜாலியான மீம்ஸாக வந்து போவது. இதற்கு மத்தியில வந்து நம்ம மட்டும் இல்ல, அவளும் நிறைய பேர் மீம் போட்டு இருந்திருக்கா. அந்த மீம்ஸினுடைய பிஜேபி தரப்பினர் வைத்த மீம்ஸ் அப்படிங்கறதையும் நம்ம பேச வேண்டியது. ஏன்னா அவங்களும் கிரியேட்டிவா யோசிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இது கிரியேட்டிவா சொல்றாங்கல்ல. இறுதி சுற்று படத்துல மாதவன்ட்ட அந்த லேடிட்ட வந்து ட்ரைனிங்க்கு வான்னு கூப்பிடும் போது அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணும். இது ரியாக்ஷன், இது மீம்னு நீயே வச்சுக்க. எந்த அளவு தமிழ்நாட்டின் மீது வன்மம் இருந்தா, எந்த அளவு ஒட்டுமொத்த உழைக்கும் மக்கள் மீது வன்மம் இருந்தா, அது எல்லாத்தையும் மீமா நினைச்சு அதை ஷேர் பண்றானுங்கன்றதுதான் புரியவே மாட்டேங்குது. ஒரு இந்திய அரசு அப்படிங்கிறது ரொம்ப நம்ம எல்லாருக்கும், நீ தேர்ந்தெடுத்தாலும் எடுக்கலைனாலும் அந்த கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட். திமுக வந்து 40க்கு 40 அப்படின்றது வந்து மிஷினை திருடல,
உங்க ஊர்ல வந்து கள்ள ஓட்டு போடல அல்லது மிஷின்ல வந்து முறைகேட்டுல ஈடுபட்டதா புகார் இல்ல, ஏன்னா எதிர்க்கட்சி இவங்க போய் மிஷின்ல முறைகேடு பண்ணாங்கன்னு சொன்னா வந்து தேர்தல் ஆணையமே கக்கப்புக்கன்னு சிரிக்கும். இன்னொன்னு 40க்கு 40 திமுக ஜெயிச்சதுக்கு பிறகும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டாலினிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்க இன்னும் பெரிய நம்பர்ஸ் எதிர்பார்த்தோம், இந்த அளவு வந்திருக்கு. ஓட்டு போட்டவர்களுக்கும் எனக்காக ஓட்டு போடாதவர்களும் ஐயையோ இவருக்கு ஓட்டு போடாம விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு என்னுடைய அரசின் செயல்பாடு இருக்கும்னு சொன்னார். செஞ்சாரு செய்யல அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்ன பின்ன உங்களுக்கு இருக்கலாம். அந்த விமர்சனங்கள் பொருந்த தகுந்தது தான், யாரும் மாற்றுக்கிறது வைக்கல. ஆனா ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு தனக்காக வாக்களிக்காதவர்களும் மெய்சில் இருக்கிற அளவிற்கு, அவர்களுக்கு வாக்களிக்காம விட்டுட்டமேன்னு வருத்தப்படுற அளவுக்கு நான் செய்வேன்னு சொல்றதுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுதான் ஒரு அரசு தன் மக்கள் மீது தன் சகாக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய காதலையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய நாம் எதிர்பார்க்கின்ற அரசியல். அவங்க கொடுக்க விரும்புற அரசு வேற இல்ல. அப்ப அவங்க என்ன, அவங்களோட ரியாக்ஷன் இந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னா, நம்ம தைரியல இருந்து நம்ம கேள்வி கேட்கும்போது நீ என்ன எனக்கு ஓட்டா போட்ட, நீ வந்து கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டா, உனக்கு ஓட்டு போடலன்னா நாங்கெல்லாம் என்ன மருந்து குடிச்சிட்டு சாகணுமா, நாங்கெல்லாம் என்ன செத்துறணுமா, இந்த இந்தியாவில் நாங்கெல்லாம் இருக்க தகுதியற்றவர்களா அப்படிங்கிற கேள்வி அதில் வருது. நாங்கன்றது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள். உனக்காக ஓட்டு போட்ட ஒரு கூட்டம் நீங்க ஒண்ணு இருக்குல்ல, அவங்களும் இங்க தானே இருக்கிறாங்க. வரிஞ்சு கட்டிக்கிட்டு மீம் எழுதுறீங்களே, அந்த மீம் இந்த ஊர்ல உட்காந்து தானே எழுதுறீங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கும் தானே அந்த நலன். இப்ப இது எதுவுமே அந்த அரசிடம் இருந்து வரலங்கிற யதார்த்தமான கேள்வியை உள்வாங்காம ஓட்டு போட்ட மாதிரி இருந்து கேள்வி கேட்கிற அப்படிங்கிற அந்த மனநிலை மிக ஆபத்தான அயோக்கியத்தனமான அரசியல். இன்னொன்னு 40க்கு 40ன்ற வெர்டிக்ட கொடுத்தது மக்கள் அந்த முடிவு கொடுத்திருக்காங்க. அந்த 40 பேருன்றவங்களுக்கு கீழே அந்த மக்கள் பிரதிநிதிகள், அந்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் போறாங்க. 8 கோடி மக்களுடைய பிரதிநிதியா அவங்க போயிருக்காங்க. ஆமா, அப்போ அந்த 8 கோடி மக்களை அசிங்கப்படுத்துறது இந்த மீம். ஆமா, இவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, அந்த 8 கோடி பேர்ல தான் நம்மளும் இருக்கிறோம், இவங்க நம்மளுக்கு தான் சேர்த்து கேட்கறாங்க. சென்னைக்கு போனோம்னா இப்ப நான் என்ன கேட்கிறேன், மெட்ரோ ரயில் ஓடுது இல்லையா, திமுக காசு கேட்குது. மெட்ரோ ரயிலை வைத்து பாஜகவை ஏசுகிறது திமுக, அதனால நான் மெட்ரோவில் ஏற மாட்டேன் அப்படின்னு சங்கிகள் பூரா வந்து குதிச்சு திட்டு ஓடுறாங்களா? இல்ல மெட்ரோல ஏறி போறீங்கல்ல, அப்ப மெட்ரோவுக்கு காசு கேட்கறதுன்றது உங்களுக்கு சேர்த்தான் கேட்கறது. வெள்ள நீர் வடியுது அப்படின்னா உங்க வீட்லயும் சேர்ந்து தான் தண்ணி விடுது. அங்க மேற்கு மாம்பழத்துல போய் பாருங்க, பல ஏழை இடபிள்யூஎஸ் வீடுகளுக்குள்ள வந்து உயர் சாதி ஏழைகளுடைய வீடுகளுக்குள்ள வந்து தண்ணி பூந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்ப அதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நிதி கேட்கிறாங்க. 37,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதுல இருந்து எங்களுக்கு மீண்டு வர்றதுக்கு 30,000 கோடி கொடுங்கன்னு கேட்டோம்னா கொடுத்தாதானே வேலை பார்க்க முடியும். ஒவ்வொரு தடவையும் மழை பெஞ்சு கட்டி வச்ச கட்டடத்தை பூரா இடிச்சு செதிலம் அடைய வச்சு திருப்பி அதை மறுபடியும் இருந்து கட்டி அதாவது வருஷா வேலை பார்க்க வேண்டிய இடம் அது. அந்த இடத்துல வந்து வேலை பார்க்கறது காசு கேட்டோம்னா கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்ப இது வந்து உங்களுக்கும் சேர்த்தான் கேட்கறது, சங்கியாகிய உங்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. हिपोक्रेसी की भी सीमा होती है. மதுரை எய்ம்ஸ் வந்து திமுக காசு கேட்டுக்கிட்டே இருக்கு. மதுரையில எய்ம்ஸ் வந்தாலும் என் உயிரே போற நிலைமையில இருந்தாலும் நான் எய்ம்ஸுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா? கிடையாது. இல்ல, எல்லாருக்குமான திட்டம் அது. அந்த இடத்துல இருந்தாலும் நீங்க அந்த திட்டத்தை அணுகுறீங்க. அப்ப எப்படி வரும்னா, எங்க மோடி கட்டி கொடுத்தது அதனால நான் அங்கதான் வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு அப்ப அப்படி வரும். மோடி பிடுங்கி கொடுத்தது கேட்கறவனே தப்பா தெரியலாம், உங்க வரிப்பணத்தையும் என் வரிப்பணத்தையும் பிடுங்கி கொடுத்தது அது இல்ல. அவரு வந்து அங்க அப்படி உனக்கு அதுலதான் வந்து நீ வைத்தியம் பாக்குறது தான் உனக்கு சரின்னு நீ பேசினா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுக்கு எல்லாம் போகாதீங்க, அங்க இருக்கக்கூடிய நலத்திட்டம் இங்க இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கொண்டு நீங்க அனுபவிக்காதீங்க, இப்படி சொன்னா சரியா இருக்குமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் வந்து இந்த திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டேன், 1000 ரூபாய் வாங்காதீங்க அப்படின்னு திமுக காரங்க சொன்னா சரியா இருக்குமா? அது எந்த அளவு அயோக்கியத்தனமான வாதமோ அதுக்கு எந்த விதத்திலையும் சலைச்சது இல்லை இந்த வாதம். அப்படி யாரும் இங்க இந்த சைட்ல வைக்கல. ஆனா நீங்க இது ஏதோ ஒரு புரட்சிகர மீம்ஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டு 40 தொகுதி அதை போடுங்க, இதை வச்சுக்கிட்டு 1/4 கிலோ பேரிச்சம்பழம் கொடு, இதை வச்சுக்கிட்டு காலங்காத்தால லந்து பண்றதுக்கு உனக்கு நான் தான் கிடைச்சனா? அதாவது ஓட்ட மண்பானை இதுல யாருன்னா 40 தொகுதி, அதாவது கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டி எல்லாம் சேர்த்து தான் ஓட்ட மண்பானை. இதெல்லாம் போட்டியே நீ போட்டல ஜாலியா. உங்க 56 இன்ச்சு மோடிஜி 3 நாளைக்கு முன்னாடி கதறி மைக்கு முன்னாடி நின்று அழுதாரு. எது அழுதாரு? இவங்க 40 பேரை வச்சுதான் அழுதாரு. எதுக்கு எடுத்தாலும் பேச விட மாட்டேங்கிறீங்க, இந்த அடிக்கிறீங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கடா அப்படின்னு உட்கார்ந்து கதை எழுதாரு. இந்த அளவிற்கு கேள்விகளும் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து வாதங்களும் இந்த நீ காட்டுற ஓட்ட சட்டி இருக்குல்ல, இவர்கள் தான் அந்த கேள்வியை முன்வைக்கிறார்கள். அதுக்கு பதில் சொல்ல முடியாம தான் டங்குவாரு கிழிஞ்சு போய் கிடக்குங்க பார்லிமெண்ட்ல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? கயாநிதி மாறன் பேசும்போது எதிர் வரிசையில பார்க்கணும், கப்சிப்புன்னு இருக்குது, எந்த சவுண்டும் இல்ல.
எங்க சார் உங்க ஜெய் ஸ்ரீராம், எங்க சார் உங்க மோடிக்கு கேரண்டி, எங்க சார் உங்க என்டிஏக்கு கேரண்டி? எதையுமே காணமே சார். ஏன் சார் 40 பேர் அடிச்ச அடியில வாயெல்லாம் வீங்கி போச்சா சார்? ஏன் சார் கத்த மாட்டீங்க? கத்துங்க. எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னி. நீங்க எல்லாம் இப்ப கேட்கணும்ல, இப்ப ஒட்டுமொத்த இந்தியாலையும் எல்லா எதிர்கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து நீங்க வீரர்கள் ஊன்னு பில்டப் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் சல்லி சல்லியான்னு வச்சுட்டாங்க. ஓட்டப்பானைக்கு உனக்கு பெருச்சம்பளம் எல்லாம் கேட்கல, நீயே ஓட்டப்பானை ஆக்கிட்டு இருக்கங்கிறதான் கேள்வி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. வா மோதிஜி வா வா. இந்த 40 தொகுதியில ஜெயிச்சு போன எம்பிக்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேக்குறாங்கல்ல. ஒரே ஒரு விஷயம்தான், பட்ஜெட் வந்த உடனே எல்லா முதல்வர்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க, இதை படிக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. ஸ்டாலின் வர்றாரு, பிரஸ் மீட் கொடுத்தாரு, பிரஸ் கேள்வி கேட்கிறாங்க, என்ன செய்ய போறீங்கன்னு. நான் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன், நாடாளுமன்ற வாசலில் எங்கள் எம்பிக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். முதலில் அறிவித்தது திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எதை வச்சு அறிவிக்கிறாரு? அங்க 40 பேர் இருக்கிறத வச்சு இங்க அறிவிக்கிறாரு. அவருக்கு பிறகு இந்தியா கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் பேசிட்டு லயனுக்கு வந்து இந்தியா கூட்டணியின் போராட்டமாக அது மாறியது. அப்போ அவங்க மொழியில வச்சு போராட்டம் பண்ணாங்க. அப்போ 40 பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீல, பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வாசல்லே வச்சு உங்களை கதற விட்டாங்க. அதே போல இவர் சொன்னாரு நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க போறேன்னு. எல்லாருக்கும் ஷாக்கு, என்னடா இது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போறது இல்ல, போகல. முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போகல. ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு காரணங்கள் இருந்தது. இந்த முறை எல்லா தயாரிப்புகளும் இருந்தும் கூட இந்த முறை புறக்கணித்தார் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து கேரளா புறக்கணிக்கிறது, மற்ற மாநிலங்கள் புறக்கணிக்கிறாங்க. மேற்கு வங்கத்துல மட்டும் மம்தா பானர்ஜி நான் போறேன்னு முத நாள் போறாங்க. அப்பயும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நான் பேசுறத போராத்தையும் முன்னாடி எழுதி தர சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் இருந்தாலும் போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியாக நேத்து அறிவிச்சிட்டாங்க, நானும் போறது இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. 40 பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்களே, இதைத்தான் செய்வாங்க. ஓட்டப்பானை வந்து இந்த 40 இல்ல, நீ வச்சிருக்கிற பானையில ஓட்டையை போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்து. பிஜேபி சங்கியை சார்ந்த சிலர் அதுல பதிவு எழுதுறாங்க. ஒருத்தர் அண்ணாமலையை ஜெயிக்க வச்சிருந்தா நேரம் பெரிய பெரிய அண்ணாமலை அண்ணாவா, அதெல்லாம் எங்க வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. அண்ணா தமிழ்நாட்டுல வேற பேர் இருக்கு. அண்ணாமலை ஜெயிக்க வைத்திருந்தால் இந்நேரம் பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் கோவைக்கு கேட்டு வாங்கி இருப்பார். திமுக ஜெயித்து என்ன பயன்? இத போடுறதுக்கு நீங்க வெக்கப்படணும் சென்றாங்க. முதல்ல இப்படி ஒரு பதிவே போட்டிருக்க கூடாது. நான் என்ன நினைக்கிறேன், இவங்க வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இது எல்லாம் என்ன பாக்குறவங்களுக்கு எப்படி தோணுனா, அப்போ உன்னால முடிஞ்சுக்கிட்டே நீ வந்து எங்களை பல்லு பிடிச்சு பாக்குற அப்படின்னு உன் மேல கன்சர்ன் வைக்கணும்னு நினைக்கிறவங்கள கூட உன் பக்கம் வர விடாதியா தம்பி. இப்படி பதிவுகளை தவிர்க்கிறது. ஏற்கனவே நம்ம பேர்ல பல கேஸ் இருக்கு. பிபின் ராவத் வரைக்கும் அவர் மரணம் வரைக்கும் சந்தேகத்தை எழுப்பி போலீஸ் வளையத்துல இருக்கிறோம். இதெல்லாம் தேவையா? மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேக்குறீங்க. அவங்க மத்தியில உங்களை மாதிரி கலவரம் பண்ணாத வரைக்கும் அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. மண்டக்காடு பக்கம் போய் வேலையை பாக்குறது, பிபின் ராவத் இப்படி கேக்குறேன் கலவரம் பண்றது. இப்ப அண்ணாவை ஜெயிக்க வைத்திருந்தால் கோயம்புத்தூருக்கு திட்டங்கள் கொடுத்துருக்கோம். சரி, திட்டங்களுக்கு நீ காசு கொடுக்குறியா? முதல்ல முழு காசையும் நீ கொடுத்துருவியா? கிடையாது. மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வர்றேங்கிற, இங்க 40% கொடுக்கணுமே, இங்க பாதிக்கு மேல நாங்க தானே கொடுக்குற நிலைமைக்கு வரும். தமிழ்நாடு சொல்றேன். இப்ப அவங்க வந்து கொடுக்க மாட்டேன், அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லனா ஏத்துக்குவியா நீ? அப்போ உனக்கு வலிக்கும் இல்ல? அவங்க சொல்லல, இது வரைக்கும் அப்படி சொல்லல. மாறா நீங்க கொடுக்க வேண்டிய காசையும் சேர்த்து போட்டு இங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, வானதியை ஜெயிக்க வச்சாங்க, என்ன வாங்கிட்டு வந்துட்டீங்க? நீங்க ஒண்ணும் செய்யலையே. எம்எல்ஏ தானே. ஆமா, அவங்க வாங்கி சட்டமன்றத்துல போய் வாங்கணும்லங்க. ஒரு ஆள் எங்களை அனுப்பி பாருங்கன்னு தானே சொல்றாங்க. இங்க கேட்டா ஆட்சி இல்லன்றது, அங்க கேட்டா இங்க என்ன சொல்றீங்க? வானதிக்கு என்ன லாஜிக் சொல்றீங்க? வானதி போனாலும் ஆட்சி எங்க கையில இல்ல, ஒண்ணும் செய்ய முடியல, நெருக்கடியா இருக்கு. சரி, அங்க ஆட்சியே உங்க கையில இருக்கு, அப்புறம் என்ன? எம்எல்ஏ எம்பி இல்லைனாலும் கூட நீ செய்யலாமே, எங்க செஞ்சீங்க அப்படின்றதுதான் கேள்வி. இப்ப வானதி இவங்க எல்லாரும் ஒவ்வொரு தொகுதியில் நின்றுதான் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அந்த தொகுதியினுடைய மேல வந்து லைன் வச்சோம்னா அது ஒரு எம்பி தொகுதிக்கு தான் வருது. இந்த ஓட்டப்பான ஓட்டு போட்டு தான் அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாருமே வந்து நின்று எங்க தொகுதிக்கு உள்ள வருது, நாடாளுமன்ற தொகுதியாவும் இந்த ஏரியாவை பழைத்தற்க நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிட்டு இதுல மட்டும் இந்த நலத்திட்ட உதவிகளை வாங்கி கொடுங்க, என் பேரு புகழ் இங்க கொஞ்சம் உயரும். அண்ணாமலை வந்து இப்ப வெளியூர் கிளம்பி நீங்க அவர் பதவியெல்லாம் பறிச்சதுக்கு பிறகு நான் வந்து ஃபீல்டு ஒர்க் பார்த்த மாதிரியும் ஒரு பில்டப் பண்ணிக்கிற முடியும். ஆல்ரெடி நான் வந்து அகில இந்திய மகிழா மோர்ச்சா தலைவர், இப்ப எனக்கு இந்த இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னாச்சும் நீங்க கேட்டு வாங்கலாம். ஏன்னா நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இங்க கிடையாது. எப்ப வந்து இஸ்லாமிய ஹிந்து பிரிவினைவாதத்தை உருவாக்கலாம், அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமா அரசியல் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அஜெண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துலதான்
குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்னு யார் வந்தா? இல்ல இது வந்து இப்ப வந்து இவங்க ஏதோ வித்தைகள் வச்சிருக்காங்க போலங்க, சித்தர் மாதிரி கூடு விட்டு கூடு பாயும் வித்தை எதுவும் வச்சிருக்காங்களான்னு தெரியல. அப்பா ஒரு பக்கம் கண்டிச்சிட்டாரு, அதுக்கு அடுத்து இவர் ரொம்ப லேட்டா தான் வர்றாரு. அப்பா என்ன கண்டிச்சாருன்னா பிஜேபியை கண்டிச்சாரு. அதான் அப்பா பிஜேபியை கண்டிச்சிட்டாரு, இவர் வந்து மக்களை கண்டிக்கிறாரு. என்னன்னு, தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டுல எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். அதாவது இந்த டோன் வந்து யாருடைய டோன்னா பிஜேபியுடைய டோன். நீங்க என்ன எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களான்றது, சமூக நீதி காவலருங்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை சாதிகளுக்கு நாங்க இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம், அது கிரெடிட் தான், மறுக்கல. அது எங்க அப்பா பண்ணது. இவ்வளவு வேல்யூ என்ன பண்ணீங்க? டாட்டூ போட்டேன். பிஜேபி காலங்காலமா தமிழர்களுக்கு விரோதமாக இப்படியான செய்திகளை தான் போடுவாங்க. அவங்க அது அப்படித்தான். அதனாலதான் தமிழ்நாட்டுல ஒன்னத்துக்கும் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸுக்கு தமிழ்நாடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மரியாதை கொடுத்து வைத்திருந்தது. சமூக நீதி காவலர்னு அவரை சொன்னதுல இருந்து, தலைவர் திருமாவளவன் அவர்களே அவரை கூப்பிட்டு போய் மேடையா உட்கார வச்சதுல இருந்து, சேர்ந்து பயணப்பட்டதுல இருந்து, தமிழ்நாட்டில் பல்வேறு நிகழ்வுகளுக்கு ராமதாஸ் அவர்களுடைய ஒப்புதல் இருக்கான்னு கேட்டதுக்காக பல்வேறு முற்போக்கு அமைப்புகள் சேர்ந்து இயங்குனதுன்னு ஒரு பெரிய வரலாற்று பாடம் ராமதாஸ் கிட்ட இருக்கு. அவருடைய அனுபவமும் இது எல்லாமே இருக்கு. காலங்கள் மாறும்போது அவரும் ரொம்ப மோசமா மாறினாரு. அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் மிக ஆபத்தான, அதுக்கு காரணமும் இந்த கையில போட்ட டாட்டூ தான் தகவல். அவ்வளவு மோசமாக பின்னோக்கி அவருடைய கட்சி, அவருடைய அரசியல் பாதையை இழுத்துட்டு போயிருச்சுங்கிற விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருக்க நேரத்துல இப்ப வெளியில வந்து இப்படி ஒரு ஸ்டேட்டஸ். பிஜேபி சார்ந்த மாநில தலைவர் அண்ணாமலையே வெளியில வந்து எங்களுக்கு ஒரு MP கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க இதெல்லாம் வாங்கி காட்டியிருப்போம்னு சொல்லல. ஆனா அவர் வேற ஒண்ணு சொன்னாரு. அண்ணாமலை வேற ஒண்ணு சொல்லியிருக்கிறார். இந்த பட்ஜெட்னுடைய சிறப்பம்சமே என்னங்கன்னா, மகளிர் பெண்கள் ரெண்டு தரப்பினரை இது சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. அதாவது பொய் சொல்றதுக்கு பூசிருச்சு, அதனால எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவராச்சும் பரவாயில்லங்கிற நானு அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன், அப்படி இருந்துச்சு. ஆனா இது எவ்வளவு வன்மமான ஒரு வார்த்தைய அதுவும் அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்றாரு. யாரு ராமதாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டிக்கிறாரு, எப்பா இது என்ன பட்ஜெட் இப்படி ஓரமா கிழிச்சு தூக்கி போடுன்ற ரேஞ்சுக்கு அவர் சொல்றாரு. சொல்லி முடிச்ச அடியால இங்க வந்து நின்னுக்கிட்டு மக்களை பூரா கடிக்கிறதுக்கு ஒரு வர்றாருன்னா, அப்பாவுக்கும் பையனுக்கு ஏதோ ஃபைட் இருக்கு, நிறைய இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு முரண் இருக்கு. அந்த காண்டை நீங்க தைலாவர தோட்டத்துல வச்சு தைலம் தேய்ச்சி தீர்த்துக்கிறாம வெளியில வந்து எங்க மேல நறுமணத்தை பொங்க விடுறீங்க, எங்கள்கிட்ட வந்து நீங்க கடிக்கிறீங்க, எங்களை வந்து குறை சொல்றீங்க. நீங்க ஜெயிக்க கூடாது. ஏன்னா நீங்க ஜெயிச்சா பார்லிமெண்ட்ல உங்க அட்டெண்டன்ஸ் 4% வந்து நிக்குது, 20% வந்து நிக்குது. பார்லிமெண்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அன்னைக்கு பூரா நீங்க ஆப்சென்ட் ஆகிட்டு இருக்கீங்க. ஜெயிச்சு நீங்க இதுக்கு முன்னாடி போன லோக்கல் அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடே சிரிக்கும். அந்த நிலைமையில இருந்துகிட்டு நம்ம பேசலாமா கோபி இத அப்படிங்கிற கேள்வி ஏதாவது? ஆமா, இதுவே நீங்க அப்படி எடுத்து பாருங்க, யாரு சிறந்த பார்லிமெண்டேரியன் அதிக கேள்வியில் கேட்டது அப்படின்னு எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டு எம்பிக்கள் வாங்குறாங்க. MM அப்துல்லா, திருமாவளவன் அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், வில்சன் அவர்கள், இப்படி தமிழ்நாட்டிலிருந்து ராஜா அவர்கள், இப்படி தமிழ்நாட்டிலிருந்து போன இவரு செந்தில், தருமபுரி செந்தில், இவங்க பல விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள கேள்வி கேட்டு அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தொடர்ந்து பல கேள்விகள்ல அதிகமான விவாதங்கள்ல இடம்பெற்றது முதற்கொண்டு பல விருதுகள் சாதனைகளை படைச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சாதனைய நீங்க படைச்சிருந்தீங்கன்னா சாதனை இருக்கு, அது இருக்கிறதுலே லோயஸ்ட் அட்டெண்டன்ஸ்ல வந்து, ஆனா அதுக்கு அவார்டு கொடுக்க மாட்டாங்க, மக்கள் மத்தியில அவமானம் தான் படுத்துவாங்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? இப்படி ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க இதே அப்பாவும் மகனும், அதாவது இந்த மாதிரி பிஜேபி ஆதரவு பிஜேபி எதிர்ப்புன்ற இடத்துல வந்து, அல்லது பட்ஜெட் மாற்று கருத்துன்ற இடத்துல எல்லாம் வேறுபட்டதா காட்டிக்கிறாங்க. பொலிட்டிக்கலா யார் மைலேஜ் எடுக்கிறதுல சண்டை வருது. எங்க சண்டை வர மாட்டேங்குதுன்னா, இறங்குறோம், அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், அதுல மட்டும் எந்த குறையும் இல்லாமல் சாதி ரீதியான வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். இல்ல அது அவர் பண்றதன் மூலமா இப்போ ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் தமிழ்நாடு உரையாடக்கூடிய இடத்துலதான் வச்சுட்டு இருந்திருக்கு. அதன் அடிப்படையில தான் அவர்களை நோக்கி கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இவர்கள் ஏற்றக்கூடிய விஷமமான சாதிய மத துவேஷங்கள் இருக்குல்ல, பரப்பக்கூடிய வன்மங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே பாமகவுக்கு வலு சேர்க்குமான்னு கேட்டா கிடையாது. அது அப்படியே முழுக்க RSS BJP மயமாகி கொண்டிருக்கிறது. நீங்க கொஞ்சம் வீக் ஆகுறீங்க பொலிட்டிக்கலா அப்படின்னா உங்களுடைய ஓட் பேங்க் அப்படியே போய் பிஜேபியில சேரும். நீங்க பவர்ஃபுல்லா மாறுவதற்கு சாதியவும் மதத்தையும் கையில எடுக்கவே கூடாது.
இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுடைய மேஜர் மைண்ட் செட்ல ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கக்கூடிய பட்ஜெட் நம்ம புறக்கணிக்கப்பட்டோங்கிற இடத்துல இது புறக்கணிக்கப்பட்டதுன்னு ராமதாஸோ அன்புமணி ராமதாஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் பாமகவில் இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியல் பேசணும்னு எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்கல்ல. தமிழ்நாட்டுல நாமெல்லாம் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் ஐயா தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு, இடஒதுக்கீடு தான் நம்மளை வாழ வச்சுச்சு, இந்த சமூக நீதி கோட்பாடு தான் நம்மளை வாழ வச்சுச்சு, நம்ம ஐயா சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பாமகவின் ஆதரவாளர்கள் ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, முக்கிய இடங்கள்ல இருப்பாங்கல்ல, வேலை வாய்ப்புகள்ல இருப்பாங்கல்ல, கொஞ்சம் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் உங்கள்ட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போய் பிஜேபி முகாமைக்குள்ள விட்டுறீங்க, ஆர்எஸ்எஸ் முகாமைக்குள்ள விட்டுறீங்க. இது அடுத்த தேர்தலுக்கு நீங்க சந்திக்க போகும்போது உங்களை விட வசதியா சாதி வெறிய பேசுறதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் என்கிட்ட இருக்கு, உங்களை விட வசதியா மதவெறிய பேசுறதுக்கு எனக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் இருக்கு. சின்னையாவுக்கும் ஐயாவுக்கும் நான் ஏன் மாம்பழத்துல குத்தணும், அழகான மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரைக்கு நான் குத்திட்டு போறேன்னு மொத்தமா அங்க போயிருவாங்க. இந்த பக்கம் வந்தா கூட திமுக அதிமுக பக்கம் வந்தா கூட ஒரு கூட்டணியில இல்ல இன்னொரு கூட்டணியில இருக்குன்னு உங்களால பேசி உங்களுக்கான இடஒதுக்கீடு ஏதோ ஒரு அரசியலை பேசி நீங்க அவங்கள இருந்து வென்று எடுத்துட முடியும். பிஜேபி ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு வழிப்பாத, அதுல ஓனிங்கன்னா திரும்பிலாம் வர முடியாது, வெட்டுவேன் குத்துவேன்ற அரசியல்ல போய் நிற்கும். அங்கிருந்து அந்த இளைஞர்களை மீட்டு எடுத்துட்டு வர்றது சாத்தியமே கிடையாது. உங்களுடைய ஓட் பேங்கை நீங்க பிஜேபி இழக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய அரசியல் இருப்பிடத்திற்கே மிகப்பெரிய கேள்விக்குறியை உண்டாக்கி விட்டோம். அவருடைய அரசியல் இருப்பிடம் தைலாபுர தோட்டம். அந்த தோட்டத்துக்கு ஆபத்து இல்லாத வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மலர்களை பற்றி தினசரி ஒரு ட்வீட் போடுவது, அந்த மலர்களை ரசிப்பது, அப்படியாக காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். பட் திடீர்னு வந்து இப்போ வந்து போராட்டம் பண்ற மூடு கொண்டாரு, யாரோ ஆங்கிரி பேர்டு மூடு ஆன் பண்ணி விட்டாங்க ஐயாவுக்கு. ஐயா வந்து இப்ப வெறியோட வந்திருக்கிறார். அந்த போராட்டமும் அந்த ஆர்ப்பாட்டமும் உங்களுடைய அரசியலுக்கு வலு சேர்க்கவே சேர்க்காது. மாறாக என்ன செய்யும்னா வன்னியர்களை பல பேர் சிறைக்கு அனுப்பி அவர்களை வந்து வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கும் அளவிற்கு கடந்த காலத்தில் நீங்க நடத்தியது போல இப்போதும் அது நடக்க போகிறதா அப்படின்றதுதான் ரொம்ப அதிர்ச்சியாகவும். அவரே வன்முறையா தான் பேசுறாரு, இது பண்ணிருவேன் நேரடியா ஸ்டாலினுக்கு சாதிய மிரட்டல். அது எவ்வளவு மோசமா இப்படி போய் நிக்கிறாரு. ஏற்கனவே அவர் பண்ணவர் தான் இளவரசன் திவ்யா. உங்களுக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? உங்களுக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இருக்கா? அது கூட இல்லாம போயிருச்சு. இப்ப வயசு வித்தியாசம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரே டோன்ல பேசிட்டு இருக்காங்க. அது இளவரசன் திவ்யா விவகாரம். ஆமா, இளவரசன் திவ்யா மேட்டர்ல ஏற்கனவே தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கி அந்த நேரத்துல தேர்தலில் ஜெயிச்சவங்க அவங்க. இப்போ சாதிய ரீதியாக ஒடுக்கப்படுவதற்கு உண்டான லைன், சாதிய ரீதியாக ஒடுக்குமுறையை அப்பையிலிருந்தே கையில் எடுக்க ஆரம்பிச்சு அப்பையிலிருந்து ஏதாவது ஒன்று சக்சஸ் ஆயிருக்கான்னு கேட்டா கிடையாது. பாமகவுக்கு ஃப்ரம் டே ஒன்ல இருந்து எப்போ முழுக்க முழுக்க சாதிய அரசியல்னு கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ முழுக்க ஃபாலிங் பீரியடா மாறிடுச்சு. மாறா ஆப்போசிட்ல அவர்கள் யாரை எதிரியாக நிறுத்த வேண்டும் என்று நினைத்து வேலை பார்த்தார்களோ எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன், அவர் அவருடைய கிராஃபை அந்த இடத்துல இருந்து உயர்த்த ஆரம்பித்திருக்கிறார். இந்த சாதி சண்டைகளுக்குள்ள போகாம நம்மளுடைய பொலிட்டிக்கல் எதிரி அப்படிங்கிறது சித்தாந்த எதிரி, அந்த எதிரி வேறு ஒரு தளம் இருக்கு, அதை நோக்கி நம்ம பேச ஆரம்பிக்கணும்னு 2014 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா திருமாவளவனுடைய கிராஃப்ங்கிறது உயர்ந்திருக்கிறது. ஏன் உயர்ந்திருக்கிறதுனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மனநிலையை திருமா பிரதிபலிக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான அடையாளமாக இருக்கக்கூடிய சமூக நீதி கோட்பாட்டை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். சனநாயகம் அப்படிங்கிறது சனாதனத்தை வீழ்த்துவதில் தான் இருக்கிறதுங்கிற பொலிட்டிக்கல் டூலை கையில எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு சித்தாந்தம் இருக்குதுங்க. நாடாளுமன்றத்துல போய் அவர் பேசுறாரு. இங்க ஆச்சரியப்படணும், பல பேர் வந்து கத்துக்கிடணும். ஒரு தலைவர் வந்து எப்படி உருவாகிறார் அப்படின்றத திருமாவிடமும் பிசிகாவிடமும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆரம்பத்துல ஐயா ராமதாஸும் ஐயா திருமாவளவன் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கும் பொழுது இருந்த தோற்றம் என்னன்னா, ராமதாஸ் அவர் ஒரு பொது தலைவர், திருமா அவர் தலித் தலைவர். இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு. ராமதாஸ் அவர் வன்னியர்களின் தலைவர், திருமா அவர் இந்தியாவுக்கான தலைவர். அந்த இடத்தை நோக்கி அவர் நடந்துட்டாரு. நாடாளுமன்றத்தில் அவர் பேசுன எடுத்து பாருங்க. ஓபிசி ஸ்காலர்ஷிப்பை பத்தி திருமாவளவனும் ரவிக்குமாரும் பேசுறாங்க, SC/ST ஸ்காலர்ஷிப் பத்தி பேசுறாங்க, முஸ்லீம் ஸ்காலர்ஷிப் பத்தி பேசுறாங்க, முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி பேசுறாங்க, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க, இந்தியா முழுக்க நடைபெறுகிற நீட் தேர்வில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை அம்பலப்படுத்தி நாடாளுமன்றத்துல பேசுறாங்க. இதையெல்லாம் நீங்க பேசணும்னு எதிர்பார்க்கிறது சமூகம். பார்லிமெண்ட்ல மட்டும் இல்ல, ஆமா, பொது சமூகத்தின் கிரவுண்ட் லெவல்ல வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. போராட்ட வடிவங்களை அதை நோக்கி திசை திருப்புறாரு, கேள்வி எழுப்புறாரு. இந்த அரசியல் விவாதங்கள் இதை நோக்கித்தான் திசை திருப்பப்பட வேண்டும், இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு பொலிட்டிக்கல் நெரேட்டிவா செட் பண்றாரு. அவர் ரியல் பகுஜன் பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க வந்து என்ன பண்றீங்க, இதுல இருந்து உங்களுடைய சமுதாயத்தை அந்நியப்படுத்துறீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஏதோ மற்ற சாதிக்காரங்களை எல்லாம் அந்நியப்படுத்திட்டு நீங்க மட்டும் பெரும்பான்மையை ஆள போறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, மற்ற சாதிக்காரர்கள் எல்லாரையும் அணிதிரட்டி விட்டுட்டு உங்க சாதியை நீங்க
ஒரு பொது நீரோட்டத்திலிருந்து ஏலியனேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இது களத்தில் வன்னியர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவையும் பெரிய சமுதாய ரீதியான இறுக்கத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த இறுக்கம் தளர வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக இப்படியான பேச்சுக்களை பேசுபவர்களை அந்த மக்கள் புறக்கணிக்கிறார்கள், தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கடந்த முறை திமுகவுக்கு எதிராக விழுந்த வாக்குகளை விட இந்த முறை திமுகவுக்கு எதிராக விழுந்த வாக்குகள் 30,000 குறைந்திருக்கிறது. அப்போ 30,000 பேர் இப்ப கண்ணு விழிச்சு அந்த பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. இது 50,000 60,000 மாறும் காலம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க இன்னும் எவ்வளவு சாதி வெறி பேசுறீங்களோ அவ்வளவு தூரம் மக்கள் வந்து முற்போக்கு அரசியலை நோக்கி நகர தொடங்குவார்கள். மீம்ஸ்ல ஆரம்பிச்சு பொலிட்டிக்கலாக விஷயங்கள் வரைக்கும் வந்திருக்கிறோம். இது போல நீங்க ரசிச்ச மீம்ஸ், நீங்க ரசிச்ச கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்க தெரியப்படுத்துங்க. ட்விட்டர்ல நம்மளோட ஐடியிலையும் மென்ஷன் பண்ணி உங்களுடைய பதிவுகளை போடுங்க. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு நிர்மலா அவர்கள் கொடுத்திருக்கும் இந்த முட்டையை உடைத்து காட்டுவோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.